ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? வெரி குட். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். அது என்னன்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் ப்ரேயர். ப்ரேயர்னா என்னன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமா? ப்ரேயர்னா நம்ம ஏசப்பா கிட்ட பேசுறது. நம்ம எல்லாரும் ஏசப்பா பிள்ளைங்க தானே. அப்போது நம்ம எல்லாரும் ஏசப்பா கூட பேசணும்னு அவர் ரொம்ப ஆசைப்படுவார் இல்லையா? ஆனால் உங்களை மாதிரி நிறைய குட்டீஸ்க்கு எப்படி ப்ரேயர் பண்ணுறதுன்னு தெரியல. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏசப்பா நமக்கு செஞ்ச எல்லா நன்மைகளுக்காகவும் அவருக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் ஏசப்பா கிட்ட ஷேர் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஏசப்பாக்கு சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் இந்த உலகத்துல வாழ்ந்தப்போ என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? சின்ன பிள்ளைங்களை என்கிட்ட வரவிடுங்க, அவங்கள தடை பண்ணாதீங்கன்னு. அதனால நீங்க எப்பனாலும் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணலாம். என்ன பிரச்சனைனாலும் சொல்லலாம். அவர் கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்படிலாம் நீங்க பண்ணும்போது ஏசப்பா உங்க மேல ரொம்ப பிரியமாகி உங்களை ஆசீர்வதிப்பாரு. இப்போ நம்ம ஒரு ப்ரேயர் பண்ண போறோம். பண்ணலாமா குட்டீஸ்? எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வீட்டில் பேரண்ட்ஸ் அப்புறம் அவங்களோட குழந்தைங்க சரியாக பேசிக்க மாட்டாங்க. சர்ச்சுக்கு போவாங்க, ஆனால் பைபிள் படிக்கிறதுலாம் இருக்காது. அவங்கெல்லாம் குடும்பமாக சேர்ந்து ப்ரேயர் பண்ண மாட்டாங்க. அப்பா அம்மா ஒரு பக்கம் பண்ணுவாங்க, குழந்தைங்க ஒரு பக்கம் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் பண்ணாமல் கூட விட்டுருவாங்க. இதெல்லாம் ஏசப்பாக்கு பிரியமில்ல. இப்படி இருக்கிற குடும்பத்தில் சமாதானமே இருக்காது. ஆனால் நம்ம ஏசப்பா சமாதானத்தை கொடுக்குறவர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த மாதிரி சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாரும் என் கூட சேர்ந்து முட்டி போட்டு கண்ணு மூடுங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளையில் கூட சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம். அவங்களாம் குடும்பமாக சேர்ந்து உம்மை துதிக்கணும், குடும்பமாக சேர்ந்து உம்மை ஆராதிக்கணும் தகப்பனே. அவங்க குடும்பத்துலலாம் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு உறவை கொடுங்க தகப்பனே. குழந்தைங்க எல்லா விஷயத்தையும் பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும் ஆண்டவரே. ஆலயத்துக்கு போனால் மட்டும் பத்தாது ஏசப்பா. உமக்கு பிரியமான பிள்ளைங்களா வாழணும் தகப்பனே. ஏசப்பா, எங்களோட ஜெபத்தில் பிரியமாக இருக்கிற தெய்வமே, ஆண்டவரே, சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் ஏசப்பா. குடும்பமாக சேர்ந்து பைபிள் படிக்கணும், குடும்பமாக சேர்ந்து உம்மை ஆராதிக்கணும். இன்னும் பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீர் ஆண்டவரே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று படிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் பிரிந்திருக்கிற குடும்பங்களை ஒன்று சேர்த்துங்க ஆண்டவரே. என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்கள சமாதானப்படுத்தி, அப்பா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. சகலவற்றை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். சூப்பர் குட்டீஸ், எல்லாரும் என் கூட சேர்ந்து ரொம்ப அழகாக ப்ரேயர் பண்ணினீங்க. கண்டிப்பாக ஏசப்பா நம்ம எல்லாரோட ஜெபத்தை கேட்டு பிரிந்திருக்கிற குடும்பங்களை ஒன்று சேர்த்துவார், சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாரு. நீங்களும் உங்களோட டெய்லி ப்ரேயரில் சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க ஏசப்பான்னு கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க குட்டீஸ், ஆண்டவர் செஞ்ச நன்மைகளுக்கு நன்றி சொல்லணும். என்ன பிரச்சனை வந்தாலும் ஏசப்பாட்ட சொல்லணும். ஓகேவா செல்லுங்களா? பாய். Jesus loves you.